தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய மூவி ரிவ்யூல ஸ்பெஷலா பார்க்க போற மூவி ஸ்பெஷலா இல்லையா அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கன்னடா டைரக்டர் ஹர்ஷாவுடைய டைரக்ஷன்ல தெலுங்கு படமா ரிலீஸ் ஆகி இருக்கிறது தான் பீமா. இந்த படத்துல கோபிச்சந்த், நாசர், மாளவிகா சர்மா, பிரியா பவானி சங்கர், வெண்ணிலா கிஷோர் இப்படி பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி பல விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு ஹிஸ்டாரிக்கல் டெம்பிளை சுற்றி பல மர்மமான விஷயங்களும் பல விசித்திரமான விஷயங்களும் நடக்குது. இதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்கும்னு தெரியும். ஆப்வியஸாக ஹீரோ வருவார், அந்த மர்மமான விஷயத்துக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இதுதான் இந்த படத்தோடைய ஒன்லைனர். இந்த படத்தோடைய டைரக்டரான ஹர்ஷா புதுசாக ஒரு படம் பண்ணணும்ப்பா அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காப்படி. ஆனால் போக போக என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் டூர் போகும்போது மச்சான் எங்கடா போகலாம் அப்படின்னு கேட்போம்ல, அவங்க வந்து ஒருத்தர் கோவா போகலாம், இன்னொருத்தர் கொடைக்கானல் போவான், இப்படி வந்து பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்தோடைய டிஸ்கஷன் அப்போ பல பேர் வந்து ஒரு கதை சொல்லியிருப்பாங்க போல, எல்லாத்துலயும் ஒன்று பிச்சு எடுத்து போட்டு ஒரு கதையை வந்து ரெடி பண்ணியிருக்காரு. இந்த கதையை வந்து நமக்கு டெலிவரி பண்ணும்போது அட்லீஸ்ட் ஸ்க்ரீன் பிளேயாச்சும் இவர் ஒழுங்கா பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு சொதப்பல்ல தான் முடிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய கதை வந்து எதை மையப்படுத்தி இருக்குன்னே வந்து ரொம்ப கொலாப்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. முக்கியமாக ஹிஸ்டாரிக்கல் டெம்பிளை பற்றி வந்து மையப்படுத்தி எடுத்திருக்காங்களா, இல்லை இது ஒரு காப் ஸ்டோரியா, இது ஒரு பேய் படமா அப்படின்ற அளவுக்கு நம்மளே வந்து பல விதத்தில் யோசிக்க வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய டைம்லைன் வந்து காமிப்பாங்க. இது இந்த வருஷத்துக்கு நடந்திருக்கு, இது இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை பல டைம்லைனில் காமிக்கும் போது ஏன்னா இதுவுமே வந்து நீங்கள் ஒழுங்காக வந்து காமிக்கலையே அப்படின்ற ஒரு ஃபீலும் இந்த படத்தில் இருந்துச்சு. அட்லீஸ்ட் இந்த படத்தை மியூசிக்காச்சும் காப்பாத்துச்சாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் இல்லை. ஒரு கப்புள்ஸாக வந்து படம் பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரேக்கப் ஆகி தான் போவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து லவ் சாங்லாம் ரொம்ப போரிங்காக இருந்தது. ஆனால் பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஏற்ற மாதிரி மாசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாசாக தான் கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி தான் வெண்ணிலா கிஷோர் அப்படின்றவர் குண்டூர் காரம்ல பார்த்தா வேற லெவல் ஒரு காமெடி டெலிவரி பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் வந்து என்னடா நல்ல காமெடி பண்ணுற கூட்டு வந்து இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சிருச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் பல இடத்துல வந்து சொதப்பல் பெரு வழியாவே முடிஞ்சிருக்கு. சரிப்பா, ஸ்க்ரீன் பிளே தான் ஒர்க் அவுட் ஆகலை, சாங்ஸ் தான் வந்து போரிங்காக இருக்கு, காமெடியும் வந்து பெரிய அளவுக்கு இல்லைன்ற. சரி, இந்த படத்தில் எமோஷனலாக எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அங்கங்கே பிச்சு எடுத்து போட்டிருக்கிறதுல இந்த படத்தில் எமோஷனலாக கொஞ்சம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வராங்க. இந்த சென்டிமெண்ட் ஆச்சு ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. இவங்க வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் வந்து இன்டர்வல் பிளாக்ல டபுள் ஆக்ஷன், இவங்க ரெண்டு பேர் அண்ணன் தம்பி கோபிச்சந்த் மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்ற மாதிரி படத்தை கொண்டு போகிறாங்க. இது கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருந்தாலும் இந்த ட்விஸ்ட் வந்து ரொம்ப பழசா. இது வந்து நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல படங்களில் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் ஒருத்தன் நல்லவனாகவும் இன்னொருத்தன் வந்து சாதுவாகவும் இருக்கான். ஸோ இப்படி வர ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலுமே என்னடா இதை கொஞ்சம் இன்னும் பண்ணியிருக்கலாமே, பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சுது. சினிமாட்டோகிராஃபி வைஸ் இந்த படத்தை வந்து கேமராவில் ரொம்ப அழகாகவே கேப்சர் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக ஒரு விஷுவல் ட்ரீட்டாக ஒரு கலர்ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க சினிமாட்டோகிராஃபி அவங்க டீம் வந்து. இது மட்டும் இல்லாமல் எடிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் வந்து பல சாங்ஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த கட்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், அதேமாரி சிஜி ஒர்க் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஒரு ஆன்மா பேசுகிற மாதிரியான ஒரு இதுவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து எண்டில் கிளைமேக்ஸில் வந்து சிவனை போர்ட்ரேட் பண்ணி கோபிச்சந்தை காமிச்சதாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் வந்து சிஜி ஒர்க் வைஸாகவும் சினிமாட்டோகிராஃபி வைஸாகவும் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக டெலிவரி பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் ஆரம்பத்திலே சொன்னியடா ஹீரோயின்ஸ் வந்து 2 பேர் இருக்காங்க, பிரியா பவானி சங்கர் இருக்காங்க, மாளவிகா சர்மா இருக்காங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படி கேட்டிங்கன்னா இந்த படத்தில் அவங்களுக்கு பெரிய ரோல் இல்லை. அப்படி அந்த ரோலுமே அவங்களுக்கு ரொம்ப இன்டென்ஸாகவும் இல்லை. கதாநாயகிகள் இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்ற சொல்கிற அளவுக்கு தான் இருந்தது. அவங்களுடைய நடிப்பு, அவங்களுடைய வேலை என்னமோ அதை வந்து கரெக்டாக அவங்க டெலிவரி பண்ணிட்டு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் நாசரும் இருக்கார். நாசர் வந்து நம்ம நார்மலாகவே தெரியும், நாசரை வந்து நல்ல பாம்பு மாரியே காமிப்பாங்க, கடைசியில் கொத்திட்டு போயிடுவார்ல, அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயும் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அவருடைய ரோலுமே இந்த படத்தில் கொஞ்சம் இன்டென்ஸாக இருந்தாலும் பட் இந்த ஓவராலாக இந்த படம் பார்க்கும்போது ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படமாக தான் இந்த படம் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய கதாநாயகனான கோபிச்சந்த் இவருடைய நடிப்பு இந்த படத்துல வந்து ரொம்ப அருமையாவே இருந்தது. முக்கியமா தெலுங்கு சினிமா அப்படின்னாலே அந்த மாஸ் இருக்கும், இவருக்கும் அந்த மாசுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா பில்டப்லாம் இருந்து பக்காவா இருந்தது. ஸோ இதை தாண்டி இவரை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமேடா அப்படின்ட்டு வந்து பல பேர் யோசிச்சுட்டே இருப்பீங்க. கண்டிப்பா ஆமா, ஜெயம் படத்துல வந்து இவர் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. என்னடா இந்த வில்லடா, அவர் பார்த்தாலே ஒரே நடுங்குமே, அந்த அளவுக்கு அந்த டைலாக் டெலிவரியும் சூப்பராக பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு யோசிச்சிருப்போம். ஸோ அந்த படத்தோடைய வில்லன் தான் இந்த படத்தோடைய கதாநாயகன். முக்கியமாக இவருடைய கேரக்டருமே இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்தாலும் பட் கதை அளவில் இந்த படம் வீக்காக இருந்ததால இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படமாக தான் இருக்கு. மர்மமான விஷயத்திலிருந்து ஊர் மக்களை எப்படி கோபிச்சந்த் காப்பாற்றுறாரோ அதே மாதிரி இந்த படத்தை
கார்த்திக் கிட்ட இருந்து ஆடியன்ஸான உங்களை நான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு வம்படியாக இந்த ரிவ்யூவை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி வேற ஒரு மூவி ரிவ்யூவில் வேணாம் வேற ஒரு நல்ல மூவியில் வேற ஒரு ரிவ்யூவை பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விக்னேஷ் விக்கி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.